நான் டாக்டர் தீபா பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இயற்கையாவே ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஏதாவது ரத்த சுத்திகரிப்புக்கான சில விஷயங்கள் இருக்கா, உணவு முறைகள் இருக்கா அப்படின்னா நிறைய பிளட் பியூரிஃபையர்ஸ் இருக்குதாங்க செய்யுது. பொதுவா நம்ம தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் போறோம் அப்படின்னாலும், இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் போறோம் அப்படின்னாலும், ஏதாவது ஒரு குரோனிக் இல்னஸஸ் போறோம் அப்படின்னாலும் நிறைய டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளட் பியூரிஃபையர்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்றது கொடுப்பாங்க. டானிக் அப்படின்றது கொடுப்பாங்க. அது கொடுக்கறதுனால என்ன ஆகும்? ரத்தம் சுத்தமாகும் போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாகும் அப்படின்றது உண்மையான விஷயம். சரி, அந்த மாதிரி பிளட் பியூரிஃபையர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதுல முதல்ல எதை சொல்ல முடியும்? வேப்பிலை. வேப்பிலை சாப்பிட்டா தொந்தரவு வரும்னு சொல்லியிருக்காங்களே, ஆமா. வேப்பிலையே தொடர்ந்து 48 நாளுக்கு மேல சாப்பிடும் போது சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மலட்டுத்தன்மை அப்படின்றது வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? தொடர்ந்துலாம் சாப்பிடக்கூடாது. இட்ஸ் ஹர்ப். ஹர்ப்ஸ் எல்லாம் நம்ம சௌரியத்துக்கு எடுக்கக்கூடாது. வாரத்துல ஒரு நாள் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து உடல்ல ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா முகத்துல நிறைய குறுவா இருக்கு, அந்த நிறைய ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்ல முக்கியமா இந்த அக்னே வல்காரிஸ் அப்படிம்பாங்க பாத்தீங்களா, வயசு பிள்ளைங்களுக்கு எல்லாம் நிறைய பெருசு பெருசா கண்ணத்துல இருக்கும். ஒரு சிலருக்கு முகம் ஃபுல்லும் நெஞ்சு முதுகு எல்லாம் அப்படியே பெருசு பெருசா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அமுங்கி குழி விட்டுட்டு இருக்கோம், அங்கங்க கருப்பு கருப்பா இருக்கும், நசுறு வடியும் சீழ் வடியும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. வாரத்துல ஒரு நாள் கொழுந்து நம்ம வந்து வேப்பிலை எடுத்துக்கணும். நல்ல முத்தின வேப்பிலை வேண்டாம், கொழுந்து வேப்பிலை ரெண்டே ரெண்டு கீத்து மாதிரி எடுத்துக்கோங்க. நல்ல இலைய நம்ம நல்லா பறிச்சோன்னா இவ்வளவே வரும். ஒரு கொத்து எடுத்துக்கோங்க, கொழுந்து கொத்து, இவ்வளவே கொத்து நல்லா பறிச்சுக்கோங்க. அத நல்லா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பூண்டு இடிக்கிறதுல இடிச்சுக்கணும். இல்ல நம்ம குட்டி மிக்சி கப்ல அறப்படாதது, பூண்டு இடிக்கிறதுல நல்லா இடிச்சு இவ்வளோண்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா, இல்ல அம்மியில அரைச்சிக்கலாம். இத்தினூண்டு மஞ்சத்தூள் போட்டு அதை இத்தினூண்டு உருண்டையா வரும், இவ்வளோண்டு உருண்டை. அந்த உருண்டைய வாரத்துல ஒரு நாள் நம்ம வந்து முழுங்கிட்டு வரணும். வெறும் வயிற்றுல முழுங்குறது நல்லது. இல்ல ஒரு 11 மணிக்கு வயிறு கொஞ்சம் காலியா இருக்கும் போது, காலைல காஃபி குடிப்பீங்க, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கூட நம்ம அதை முழுங்கிடலாம். முழுங்கும் போது இது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் டீடாக்ஸ் அப்படிம்பாங்க. உடல்ல இருக்க டாக்ஸின்ஸை நேச்சுரல் டீடாக்சிங் பண்ணக்கூடிய ஏஜென்ட். என்னன்னா இதை ஃப்ரீக்வெண்டா எடுக்கக்கூடாது. எடுக்கிறோம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய தொந்தரவுகள் அப்படின்றது வரும். நிறைய தொந்தரவுகள்னா முக்கியமா என்ன ஆகும்? நாஃப்னஸ் கிரியேட் ஆகும், மலட்டுத்தன்மை வரும். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க 3 மண்டலம் வேப்பிலை சாப்பிடு, 4 மண்டலம் வேப்பிலை சாப்பிடு அப்படின்னு. அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. வேப்பிலையே வந்து பாத்தீங்கன்னா நல்ல உயிர்களையும் சேர்த்து சாகடிச்சிடும். நம்ம உடம்புல எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கெட்டது செய்யக்கூடிய ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ் இருக்கு, குட் டூயிங் பெசிலஸ் அப்படின்றது இருக்கு. தோல் முதல் கொண்டு பிறப்புறு முதல் கொண்டு எல்லாத்துலயும் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது குட் டூயிங் பெசிலஸையும் சேர்த்து சாகடிச்சிடும். அதனால இந்த மாதிரி தொந்தரவு குறைய அதை கம்மி பண்ணிக்கிறோம். ரொம்ப ஃப்ரீக்வெண்டா எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? சோ இது ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா டர்மரிக். நம்ம அந்த மஞ்ச பால் குடிச்சுக்கோங்க. நேச்சுரல் பிளட் பியூரிஃபையர்ஸ் அப்படின்னும் போது வாரத்துல ஒரு நாள் இந்த டர்மரிக். அதே மாதிரி டெய்லியே நம்ம மஞ்சள் பால் குடிக்கலாம். டெய்லியே மஞ்சள் பால் குடிச்சா நல்லதாம்மா. தொந்தரவு ஏதாவது வருமா, உடம்பு ரொம்ப சூடாயிடுமா அப்படிலாம் கிடையாது. புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த ஒரு கிளாஸ் பால்ல சின்ன டீஸ்பூன்ல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். பொதுவாவே மஞ்சள்ல இருக்க குர்குமின், மிளகுல இருக்க பிப்பரினோட சேரும் போது அதனுடைய எஃபிகசி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அது நல்லா ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப மிளகு, இவ்வளோண்டு மிளகு, அந்த மிளகுனோட தூள் நல்லா அந்த பால்ல போட்டுருங்க. போட்டுட்டு நல்ல கொதி வந்த உடனே அதுல பனை வெல்லம் போட்டுக்கலாம், இல்ல சக்கரை போட்டுக்கலாம், இல்ல வெல்லம் போட்டுக்கலாம், இல்ல நீங்க சும்மா கூட குடிச்சலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க குடிச்சிட்டு படுங்க. குடிச்சிட்டு படும்போது காலையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்ச உடனே தண்ணி நிறைய குடிச்சுக்கிறோம் முடியும் அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் சுடு தண்ணி, அந்த ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா கட் பண்ணிடுங்க. அந்த பாதி எலுமிச்சம்பழத்தை போட்டுருங்க. ஒரு சிலருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, காலையில எந்திரிச்ச உடனே அந்த எலுமிச்சம்பழம் கலந்து தண்ணியை குடிக்கும் போது வயிறு வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வரும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க 11 மணிக்கு குடிச்சுக்கோங்க. வாரத்துல ஒரு நாள் இந்த வேப்பில கொழுந்து. அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கா ஒரு கிளாஸ் சுடு தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டு அதுல எலுமிச்சம்பழத்தை போட்டுருங்க. போட்டுட்டு குடிக்கலாம். இல்ல கதகதன்னு தண்ணியில எலுமிச்சம்பழம் போட்டு வேணும்னா கொஞ்சமா தேன் போட்டுக்கலாம். இல்ல எதுனாலும் போட்டுக்கோங்க, வெள்ளனாலும் போட்டுக்கோங்க, சக்கரைனாலும் போட்டுக்கோங்க. அதை குடிங்க. குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வைட்டமின் சி ஜாஸ்தி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி, நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க ரணத்தை குறைக்கும். ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஒண்ணு உண்டு. அதே மாதிரி வந்து பாருங்க, கிரீன் லீவ்ஸ்,
டெய்லி ஒரு கீரை அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு கீரை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு கீரை, ஒரு நாளைக்கு இதுலயும் இந்த கீரையிலயும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பொன்னாங்கண்ணி கீரை, பசலைக்கீரை, வல்லாரக்கீரை, இந்த மாதிரி கீரைகள். ஓகேங்களா? இதை வந்து ஃப்ரீக்வெண்டா எடுக்கணும். முருங்கைக்கீரை ஒரு நாள், கலவக்கீரை ஒரு நாள், கோவக்கீரை ஒரு நாள், தனியா கீரை, வெந்தய கீரை, இந்த மாதிரி. தனியா கீரைன்னா இந்த கொத்தமல்லி, கொத்தமல்லி அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதினா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கீரைகள் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கீரை. ஒரு நாள் மூக்கரட்டை கீரை, ஒரு நாள் பருப்பு கீரை, இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு என்னென்ன கீரை கிடைக்குமோ அதுங்க. இப்ப கிராமத்து சைட்ல இருக்கவங்கள கலவக்கீரை அப்படிம்பாங்க, கோவக்கீரை அப்படிம்பாங்க. இந்த கீரையெல்லாம் எடுப்பாங்க, தூதுவளை கீரை. இந்த மாதிரி எந்த கீரை இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒண்ணு அப்படின்னு சாப்பிட்டுட்டு வந்தாலே நம்ம ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரிக்கப்படும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. புரியுதுங்களா? தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிச்சுக்கோங்க. பாடி டாக்ஸின்ஸ் வந்து சாலிடா வெளியே போயிடணும். அப்ப டெய்லி மோஷன் போயிடணும். அப்போ ஹாட் வாட்டர் வித் லெமன் அது ஒண்ணு எடுத்துக்கோங்க. எங்களுக்கு லெமன் எப்படி சாப்பிட்டாலும் ஒத்துக்கலைங்க அப்படின்றவங்க வைட்டமின் சி நம்மளுக்கு தேவை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா காட்டு நெல்லிக்காய். வயிறு எரிச்சல் இருக்கவங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப சிம்பிள், 2 காட்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா கட் பண்ணிட்டு மோர், நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாட்டும் மோர் கரைச்சு இந்த காட்டு நெல்லிக்காய் கூடவே மோரை போட்டு நல்லா அடிச்சிடுங்க. அடிச்சு அதை வடிகட்டியும் குடிக்கலாம், அப்படியும் குடிக்கலாம். அந்த நெல்லி மோர் இது வயிறு சார்ந்த எரிச்சல் வராது, ஆனா எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். குடல் புண்ணு இருந்தாலும் ஆத்தும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானதுங்க. ரத்தம் இயற்கையான முறையில நம்ம சுத்தம் படுத்திக்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க.